வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் பேசி கொண்டிருக்கக்கூடிய அரசியல், திமுக குறித்து ஆரியம் திராவிடம்ன்றது குறித்து பேசுவது ஒரு பக்கம், அது அரசியலாக அதை விவாதிக்கலாம். ஆனால் பெரியார் பேசாததை பேசியதாக சொன்ன அந்த கருத்து, அதில் இன்னும் அவர் வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறார். நான் அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்றத வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறேன். இல்லை, அவர் எடுத்த அஜெண்டாவை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பேசலான்னு பார்க்குறார். அது தவறான ஒரு ஆயுதத்தை, தவறான ஒரு கருவியை கையில் எடுக்கிறான்னு தான் பார்க்குறேன். பொதுவாகவே மறைந்த தலைவர்களை பற்றி விமர்சனத்துக்குரிய கருத்துக்களை வைக்கக்கூடாது, எதிர் விமர்சனம் வைக்கிற வாய்ப்பு அந்த தலைவர்களுக்கு இல்லை. அது இயல்பான ஒன்று. சாதாரண ஒரு தலைவருக்கு எதிர்க்கிற போது இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசுகிற அளவுக்கான அரசியல் அறிவை புகட்டியதற்கு பெரியாருடைய உழைப்பு மறைமுக காரணம். அப்போ ஒரு வகையில் பார்த்தா சீமானுக்கு அரசியல் அறிவு புகட்டிய இடத்தில் இருந்த பெரியாரை அந்த சீமான் விமர்சிக்கலாமான்னு ஒரு சுயநலம் கலந்த சுய அறிவோடு இந்த கேள்வியை எவரும் கேட்பாங்க. தமிழ் சமூகத்துக்கு என்ன பண்ணார், சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் யாராவது அதை குறைஞ்சபட்சம் மதிப்பாங்களா? விமர்சிக்கலாம். பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. கான்ட்ரவர்சியலான கருத்துக்களை பல விஷயங்களை சொல்லியிருக்கார். அன்றைய காலகட்டத்துக்கு சொன்னார். இன்னொன்று சொல்லிட்டு, அவர் சொன்ன கடவுள் மறுப்புக்காக அவர் எடுத்துகிட்டு வந்த புராண விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பேசினா கோர்ட்டே தலையிட்ட ஒரு வாயை அடைச்சிருக்கும். சட்டங்கள் மாறிடுச்சு, கலாச்சாரம் மாறிடுச்சு, சமூகம் மாறிடுச்சு. யாரால் மாறிச்சு? பெரியாரால் மாறிச்சு. அந்த பெரியார் இன்னைக்கு இருந்தால் இன்னைக்கு அந்த விஷயங்களில் 90% பேச மாட்டார். அவர் எந்த மாற்றம் வரணும்னு நினைச்சாரோ அந்த மாற்றம் வந்துடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்துக்களுக்கு பூரா தள்ளி வச்சிருப்பார். தமிழில் எங்கே அறிவியல் இருக்குன்னு கேட்டார். அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு தமிழர்களே பல பேர் வர்ற அளவுக்கு கல்வி அறிவை கிடைச்சதுக்கு காரணம் பெரியார்னு, நம் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா, உழைப்புக்கு ஒரு பலனை கண்ணால் பார்த்துட்டோன்னு அந்த வாதங்கள் எல்லாம் அவரே குறைச்சிருப்பார். அவரே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முதல்ல கம்ப்யூட்டர் வந்த போது ஆஹான்னு சந்தோஷமா போய் பார்த்தது. ஏன்னா அறிவியல் மேலே அவருக்கு ஆர்வம் இருந்துச்சு. அந்த அறிவியல் தமிழில் இல்லைன்னு தமிழை திட்டினார். நான் சொல்ல, அவருடைய முரண்பட்ட கருத்தா நீங்க விமர்சிக்கலாம். ஒரு முரண்பாட்டிலையும் நான் திரும்பவும் சொல்றேன், அவருக்குன்னு சுயநலம் இருக்காது. உனக்கு அறிவு புகட்டணும், நீ சிந்தி, நீ தெளிவு பெறு, நான் சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. எந்த தலைவனும் அவ்வளவு சுலபத்தில் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். பெரியார் சொன்னார், நான் சொல்லுவேன், நீ என்னை கேட்கணும் நம்பணும்னு அவசியம் இல்லை, உன் அறிவை வச்சு நீ யோசினார். படிப்பறிவற்ற அந்த சமூகத்து மக்களை பார்த்து பெரியார் பேசின அந்த காலத்து பேச்சுக்களை இன்னைக்கு அப்படியே கொண்டு வந்து பேசி விவாதிப்பது தவறு. அதை தவறாக கொண்டு வந்து விவாதிப்பது இன்னும் அதை விட தவறு. இந்த தவறை சீமான் ஒரு தடவை செஞ்சிருக்கலாம், செஞ்சிருக்கலாம், அதோடு விட்டுட்டா அவருக்கும் நல்லது. ஏன்னா ஓடோடி வந்து தமிழிசையும் அண்ணாமலையும் சீமானை பாதுகாக்கிற பார்த்தா அப்போ பிஜேபியினுடைய அஜெண்டாவை கையில் எடுத்து இவர் பரப்புகிறாரோ அப்படின்னு தோணுது எனக்கு. அரசியல் ரீதியாக நாம் தமிழர் பிஜேபியும் சேர்ந்தால் தாராளமாக செய்யலாம். அதை விமர்சிக்கிற உரிமை இங்கே யாருக்கும் கிடையாது. திமுக, அதிமுக யாருக்குமே அது கிடையாது. திமுகவின் தோழமை கட்சிகள் கூட சீமானை விமர்சிக்கிற உரிமை கிடையாது, தார்மீக உரிமை கிடையாது. ஏன்னா அதே திமுக ஒரே இரவில் பிஜேபியோட போய் சேர்ந்த கட்சி தான். அண்ணா திமுக 6 மாதம் வரைக்கும், ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் பிரதமருக்கு பக்கத்தில் எடப்பாடி அமர்ந்திருக்கிறான்னு பெருமைப்பட்ட கட்சி தான் அதிமுக. ரைட் ஹேண்ட். சரிதானா? அப்போ யாருக்கும் அந்த தகுதி இல்லை. சீமானுக்கு அந்த உரிமை இருக்கு. அவர் அந்த முடிவு எடுத்து விமர்சிக்கிற தகுதி தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது. பொலிட்டிக்கலாக போய் சேரட்டும். ஆனால் ஐடியாலஜிக்கலாக சேர்ந்தாலும் கூட நமக்கு தப்பு இல்லை. ஆனால் சீண்டி பார்க்குற வேலையை எவருக்கு எதிராக செய்யக்கூடாது, பெரியாருக்கு எதிராக செய்யவே கூடாது. சீமான் இன்னைக்கு அந்த சட்டை போட்டுக்கிட்டு கௌரவமாக மானத்தோட நிற்கிறதுக்கு காரணம் பெரியார். மனசாட்சியோட விவாதித்து பார்த்தா, அதனுடைய பின்னணியை புகழ்ந்து பார்த்தா, நோண்டி பார்த்தா, கீறி பார்த்தால் அந்த நிஜத்தை சீமானால் புரிஞ்சு கொள்ள முடியும். தெரிஞ்சிருந்து அவர் பேசுறத பார்த்தா அது அரசியல் சேஷ்டைன்னு நம்ம சொல்றோம். அதுதான் தமிழிசை வந்து தீம் பார்ட்னர். அதுதான் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன செஞ்சால் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம்? சமூக நீதிமன், பெரியார் மண்ணுங்கிறத முதல்ல உடைக்கணும்னு பிஜேபி கொண்டு வர்ற அந்த ஆயுதத்தை இவரும் தூக்கிக்கிட்டு வர்றாருன்னா, நீங்கள் பிஜேபியுடைய கையால் கூலிலாம் சில பேர் சொல்லலாம். அந்த வார்த்தையில் நான் பயன்படுத்துறது இல்லை. அந்த விமர்சனங்களெல்லாம் சீமானை நியாயப்படுத்துகிறாரோன்னு தோணுது. பொலிட்டிக்கலாக சேர்றது வேற, சீண்டி பார்க்கறது வேற. ரெண்டுக்கும் வேறு வேறு விஷயங்கள் இருக்குது. தேர்தல் அரசியல் வந்துட்டீங்க, போய் சேரலாம், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். உண்மைக்கு மாறான தகவலை தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு தலைவரை இப்படி சீண்டி பார்க்கறது, உரசி பார்க்கறது நேர்மையற்ற அரசியல்னு நான் சொல்லுவேன். நன்றி கட்ட அரசியல் கூட சேர்த்து சொல்லலாம். ரஜினியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீரியம் அதிகமாக இருக்குன்ற இல்லை அப்படியெல்லாம் நான் இப்சன் பட்ஸ்லாம் போட சுய அறிவுன்னு சீமானுக்கு இருக்குன்னு நான் இன்னைக்கு நம்புறேன். அந்த அறிவை பயன்படுத்துங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ரஜினி சொல்லிதான் அப்படி பார்த்தா, அதான் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுட்டேன். அப்புறம் ரஜினியை ஓடாது, தமிழிசையே ஓடிட்டு வந்துட்டாங்களே. சீமான் சொல்றது சரிதான், அந்த ஆதாரத்தை இன்னைக்கே வெளியிடுவேன். அண்ணாமலை வந்துட்டாரு, ரஜினி எல்லாம் அது கீழே தானே. பொலிட்டிக்கலாக பார்த்தா இவங்களெல்லாம் மீறி ஒன்றும் ரஜினி பெரிய பொலிட்டிக்கல் புலியெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல மனிதர், அவ்வளோதான். அண்ணாமலையும் தமிழிசையும் ஓடோடி வந்து பாதுகாக்கிற போதே தெரியலையா சீமானுடைய உண்மையான நோக்கத்துக்கு பின்னால் இருக்கிறது யார், அல்ல எந்த ஐடியாலஜின்னு?
அதுதான் நமக்கு சங்கடமா இருக்கு. மற்றபடி சீமான் எந்த கொள்கையை பேசுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. நீங்க திராவிடம் பேசுற மாதிரி சீமான் தமிழ் தேசியம் பேசுறாரு, தாராளமா பேச. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தேசியத்தை ஏன் சீமான் பேசினார்? என்னை போன்றுள்ள வேற யாராவது கேள்வி கேட்டோமோ அது சீமானுடைய உரிமை. அது என்னைக்காவது ஒரு நாள் தமிழ் தேசியம் மலர்ந்தே தீரும்னு அவர் நம்புறாரு. தாமரை மலர்ந்தே தீரும்னு தமிழிசை சொன்ன மாதிரி தமிழ் தேசியம் மலரும்னு அவர் நம்புறார். வாழ்த்துக்களை சொல்லுவோம். அதை யாருமே இது வரைக்கும் விமர்சிச்சதில்லை. அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக மற்றவங்கெல்லாம் உழைக்கலையான்னு கேட்கறது நியாயம். அதுக்காக பெரியாரை தூக்கி போடுறதோ ஒதுக்குறதோ அவமானப்படுத்துறதோ எந்த வகையில் நியாயம்? பெரியார் எதுவுமே சரி என்ன செஞ்சார்னு கேட்கறது எவ்வளோ பெரிய அறிவீனம். இதில் பெரியாரை இப்போ டிபேட்டுக்குள்ளே அவர் எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணம் என்ன சார்? ஒருவேளை விஜய் கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னதுனால அதை எதிர்ப்பதற்கு அது மட்டும் இல்லை. விஜய் கட்சி ஆரம்பிச்சோடனே நான் ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொன்னேன். 3 பேருக்கு பொலிட்டிக்கலாக அடி உள்ளோன்னு. தங்களுடைய செல்வாக்கை இழப்பார்கள், வாக்கு வங்கியை ஆதரவு தளத்தை இழப்பார்கள்னா முதல்ல சீமான் தான், அடுத்து விடுதலை சிறுத்தைகள், அடுத்து அண்ணாமலைன்னு சொன்னேன், பிஜேபி கூட. இன்னும் இந்த 3 பேர் பின்னாடி, இந்த 3 இயக்கங்கள் பின்னாடியும் இளைஞர்கள் திரண்டிருக்கிறாங்க. விஜய்க்கு ஆதரவு தலைமை இளைஞர்கள் தான். பெரிய 40 வயசு கடந்தவங்களாம் பெருசாலாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த இளைஞர்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போட போகிற வாக்கு வங்கினா இந்த 3 பேருக்கு முதல்ல சேதாரம் வரும்னு பார்த்தோம். இயக்க ரீதியாக டெய்லி தகவல் வந்துட்டு இருக்கு. நாம் தமிழர்லேருந்து நான் விலகிறோம், கூட்டமாக 10 பேர்னு. உறுப்பினர் விலகலை, நிர்வாகிகள் விலகிறான். 10 பேர் விலகுனா 100 பேர் விலகுனதுக்கு சமம். 1000 மக்கள் கிட்ட போய் பேசுகிறவன் அவன் தான். அம்மா சீமான் முதலமைச்சர் ஆகணும், அவர் இங்கே செல்லக்குமார்னு ஒருத்தர் நிறுத்திருக்கிறாரு, ராமசாமின்னு ஒருத்தர் நிறுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற நிர்வாகி கட்சியை விட்டு போகிறான். மிகப்பெரிய இழப்பு நாம் தமிழருக்கு. இந்த இழப்பை ஈடு செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாரா? இல்லை ஒரு விஷயத்தை கூர்மைப்படுத்தி அதன் மூலம் மக்கள் கவனத்தை ஆதரவை ஒரு இதை எடுக்கணும். தாராளமாக இருக்கட்டும் சார். பெரியாரை பிடிக்காதவன், திமுக பிடிக்காதவன், தமிழ் தேசியங்கிற வார்த்தையை ரசிக்கிறவன் உங்ககிட்ட தானே வந்துக்கிட்டு இருக்கான். அரசியலை பேசி உங்களுடைய ஆதரவு தளத்தை வளர்த்துட்டு போங்க, பொய் பேசி வளரக்கூடாது. இது சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம். பெரியாரை பற்றி இந்த கருத்துக்களை பரவிடுவதன் மூலமா சொசைட்டியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறார். இப்பதான் நீதிமன்றங்கள் சரியான பார்வை பார்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல. என்னன்னா அரசியல் ரீதியாக எல்லாம் அடிச்சுக்குவாங்க, கூடிக்குவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீதிமன்றங்கள் மட்டும் ஒரு சரியான பார்வை பார்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா சீமானை போன்றவருடைய சேஷ்டை வளர்ந்துகிட்டு போகும். அது பொது அமைதிக்கு மிக நிச்சயமாக குந்தகம் விளைவிக்கும். கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதெல்லாம் சட்ட நடவடிக்கைகள். நம்ம போய் இதை ஜோசியம் பார்க்கக்கூடாது. கைது பண்ணுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க, விட்டுறாதிய, சாப்பாடு போடாதீங்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நீதிமன்றத்தின் கைகளில் அதனுடைய பார்வைக்கு விட்டு ஏற்கனவே தலையிட்டு இருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை. அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதை அரசு தரப்பு போய் சொல்லணும். சீமானுடைய பேச்சுக்கள் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அன்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் போய் சொல்லி நிரூபிக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. ஒருவேளை கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா அது அவருக்கு பொலிட்டிக்கலாக என்ன இம்பேக்டை கொடுக்கும் சார்? இல்லை, அது நிச்சயமாக கைதுனா அவருடைய ஆதரவு தளத்தில் அது பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். பரவாயில்ல, அண்ணன் துணிச்சலாக ஜெயிலுக்கு போனார் அப்படி இப்படிலாம் சொல்லலாம். பட்டு தெரிந்தே சமூக அமைதியை குலைக்க விரும்புகிறவர்களுக்கு சரியான தண்டனைங்கிற பார்வை தான் மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் சீமானுக்குலாம் பெரிய ஒரு மெசேஜ் எல்லாம், பெரிய ஒரு பலத்தை எல்லாம் சீமானுக்கு கொடுத்துறாரு. ஆனால் ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வழியை கேட்குற மாதிரி இருக்கே சார் சீமான் பேசுறது. இல்லை, அதனால தான் நீதிமன்றங்கள் ஒரு பார்வை பார்க்கணும். நான் அப்படி ஒற்றை வரியில் முடித்தேன். ஏன்னா சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம ஒரு எல்லை தாண்டி போய் விமர்சிக்கக்கூடாது. ஜெயலலிதா மாதிரி ஆளுமை மிக்கவர் அல்ல ஸ்டாலின். அந்த நிஜத்தையும் நான் மனசில் வச்சு தான் சொல்கிறேன். நீதிமன்றத்துக்கு கொண்டு போனேன். ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து அந்த கதையே வேறு, அவருடைய ஸ்டைலே வேறு. அண்ணாவை பற்றி ஒரு வரி தப்பாளிட்டான்னு ஹோட்டலுக்குள்ளே போந்து ஸ்டேஷனை என்ன பாடுபடுத்தினான்னு பார்த்தோம். சட்டத்துக்கு புறம்பானது தான். உணர்ச்சி அப்படி காட்டுறதை அனுமதித்தார், அதுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தார், ஸ்டேஷனை திரும்ப பெற வைத்தார் அந்த கருத்தை. சரிதானா? ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல். நீங்கள் அதுக்காக உள்ளே போய் இதெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஒரு தலைவருக்குமான ஆளுமை, அந்த ஆளுமைக்கான கேரக்டர்கள் வேறு வேறு. ஸ்டாலின்கிட்ட ரொம்ப பெருந்தன்மை இருக்குது, அவர்கிட்ட தடாலடி எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நீதிமன்றத்தின் பார்வையில் போகட்டும்னு அப்படி சொன்னேன் நான். முரசொலி முதல் முறையாக சீமானை கண்டித்து ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறது. இதற்கு முன்பு சீமானை பற்றிய செய்திகள் முரசொலியில் வந்ததில்லை. கலைஞர் இருந்த வரைக்கும் நேரடியாக பதில் சொன்னதில்லை, இவரும் பதில் சொன்னதில்லை. ஆனால் மேடையில் பேசும்பொழுது பெரியாரை பற்றி யாரோ பேசுகிறார்கள் அப்படின்றது சீமானுக்கான பதில் தான். முரசொலியில் ரொம்ப கடுமையான தலையங்கம், மானங்கெட்ட அப்படின்ற வார்த்தைகள்லாம். பெரியார் இந்த அளவுக்கு ஒரு இறங்கி ஒரு உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி பேசுகிற போது, துரைமுருகனும் கடுமையாக, அது மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிற போது, அப்போ மானத்தை பற்றி ஒரு பெண் எப்படி சொன்னா வெளியில் அப்படின்னு அவங்களும் அதை சொல்லதானே செய்வாங்க. துரைமுருகன் அதுக்கப்புறம் இன்னும் கடுமையான ஒரு அறிக்கை. ஏன்னா உணர்ச்சியுள்ள எவர் ஒருவருக்கும் வர வேண்டிய ஒரு பதிலடி உரை தான் இதுன்னு பார்க்குறேன் நான். தப்பே கிடையாது. ஆனால் அந்த உணர்ச்சி விஜய் தரப்புலேருந்து வராமல் இருக்கு. அவர் இன்னும் அரசியலுக்கே வரலையே. ஒரு மாநாட்டை நடத்தினாரே தவிர அரசியல் பண்ணதான் நான் ஒரு சாட்சி கூட எனக்கு கிடைக்கல. டெய்லி ஃபோட்டோ வச்சு வணங்குறேன். எனக்கு என்ன பிரயோஜனம்?
மக்கள்கிட்ட போக வேண்டாம், ஊர்தோறும் போய் மேடை போட்டு பேச வேண்டாம். அதான அந்த வெள்ள நிவாரணத்துக்கு போனாலே கூட்டம் கூடுங்கிறாரு. கூட்டம் கூடும் தான். ஒரு நடிகனுடைய வரமும் அதுதான், சாபமும் அதுதான். தெரிஞ்சாலும் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க. சரி, ஒரு நாள் வந்தீங்க, உதவுணுங்கிற அந்த குணத்தை நான் பிரதானப்படுத்தி விஜயனுடைய அந்த ஒமிஷனை நான் மறந்துடுறேன், பாராட்டுறேன். கவர்னரை பார்க்க வர்றீங்க, இதுக்காக தான் பார்த்தேன், கவர்னர் பதவி வேணான்னு சொன்னவனா, அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் அதை மதிக்கணும். அதனால் நான் அவரை பார்க்க வந்தேன். நடந்தது பல்கலைக்கழகத்தில். வேந்தர் அவர் தான். நீங்கள் தான் சார் முதல்ல ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் சொல்லிட்டு வந்தேன். வெளியில் வந்து சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு முதலமைச்சர் தான். அவர் தான் இதுக்கு நிஜமான பொறுப்பு எடுத்துக்கணும். 2 பேரையும் கிழிச்சு தொங்க விட்டுருக்கலாமே. அந்த அற்புதமான ஒரு அரசியல் வாய்ப்பை விஜய் தவற விட்டாரு. யார் சார் அவருக்கு சொல்லித்தர்றா? யார் சார் அவருக்கு சொல்லித்தர மறுக்கிறா? இல்லை சொல்லித்தரவங்க நீங்கள் சந்திக்க மறுக்கிறதா அவர் குற்றச்சாட்டு இருக்கேன். அது உண்மையா? இவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இன்னும் அரசியலுக்கு வரலைன்னு நான் சொன்னேன். செயற்குழு நடக்குது, பத்திரிக்கையாளர் கூடி இருக்கிறா, செயற்குழு முடிச்சுட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். மாநாட்டில் நான் பிஜேபின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லேன்னு சொல்கிறீங்க, விமர்சனம் வந்திருக்காரு. என் காதுக்கு வந்துச்சு. தவறு செய்தது யாராக இருந்தாலும் நான் பிஜேபியும் கண்டிப்பேன். செயற்குழுவில் பிஜேபின்னு போட்டு ஒரு தீர்மானம் போட்டார். இந்த விமர்சனம்லாம் காதுக்கு வரதான் போகிறார். பார்த்துக்கோங்க, யாராக இருந்தாலும் நான் தவறு செஞ்சால் கண்டிப்பேன். அந்த துணிச்சல் எனக்கு இருக்குன்னு நான் 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தேன்னா விஜய் அரசியல்வாதியாக மாறிக்கிட்டே வரான்னு நான் பார்ப்பேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சினிமா நடிகர் தான். சினிமா நடிகர்களை மக்கள் ரசிப்பார்கள், ஆராதிப்பார்கள், ஆட்சியிலும் அமர்த்துவார்கள். சினிமா தனத்தை விட்டு வெளியில் வராத ஒரு காமெடி நடிகனை கூட மக்கள் ரசிக்க மாட்டாங்க, வரவேற்க மாட்டாங்க. அந்த தனத்திலிருந்து முதல்ல பொலிட்டிக்கலாக வெளியில் வரணும். அப்போ ஒரு எதை நம்பி அரசியலுக்கு வர்றாரு சார்? அரசியலுக்கு வர்றதை அறிவிக்கிறார். புரிதல், அந்த மெச்சூரிட்டிங்கிறது 1 மாசத்துல 2 மாசத்துல 3 மாசத்துல வரும்னு நானும் எதிர்பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சமாக வரணும்ல சார். ஒரு நிகழ்வுல நம்ம என்ன கருத்து சொல்றோம், அந்த கருத்து என்ன எதிர்விளைவுகளை ஏற்படுத்துது, மக்கள் அதை எப்படி பார்த்தா, மீடியாக்கள் எப்படி போட்டு கிழிச்சான், சில மீடியாக்கள் எப்படி நம்மளை பாராட்டினாங்க, அவரும் அடுத்தடுத்து தன்னை மெருகேற்றிக்கிட்டே வருவார். எதுவுமே பேச மாட்டேன்னா உங்களை எப்படி எடை போடுவாங்க? முதல்ல நீங்க உங்களை எப்படியே தகவமைச்சுக்குவீங்க. உங்களுக்கே அது ஒரு மாதிரி இல்லையா? ஷூட்டிங் போகிற ரைட், என்னுடைய கடைசி படம்னு சொன்னார், நம்ம அதை மறக்கலாம், மன்னிக்கலாம், அதை அனுமதிக்கலாம், அதோடைய சொந்த விவகாரம். கண்ணு கட்டின தூரத்தில் தேர்தல் இருக்குது, மாவட்ட செயலாளர் நியமிக்கிற கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் தகராறு வரும்னு நமக்கே தெரியும்னா விஜய்க்கு நல்லாவே தெரியும். அவர் முன்னாடி உட்காந்து இங்கே வாங்க, யாருக்கு என்ன, ஒரு மாவட்டத்துக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிற ஒருத்தருடைய இதை தேர்ந்தெடுக்கிற ஒரு கூட்டத்தை புறக்கணிச்சிட்டு நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்க. 2 நாள் ஷூட்டிங்கை தள்ளி வச்சா தலை முழுகிடுமா? அதனால தான் அவர் சொன்னேன், அவர் இன்னும் முழுசாக அரசியலுக்கு வரலைன்னு சொன்னேன். சரிதானா? அது எத்தனை கோடிகளை கொட்டி இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங், அதெல்லாம் நடைமுறை யதார்த்தங்கள், கஷ்டங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே நடக்கிற கூட்டம் என்ன கூட்டம்? அதை விட்டுட்டு போகலாமா ஒரு தலைவர்? அதுக்கப்புறம் ஆடியோ லீக்குங்கிறாங்க, அந்த ஒரு அம்மா வெளியே வந்துருச்சுங்கிறாங்க. இதெல்லாம் அரசியல் கட்சினாலே இதெல்லாம் இல்லைன்னா தான் நீங்கள் சந்தேகப்படணும். அப்போ அது அரசியல் கட்சி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். சண்டை வரும், கோஷ்டி இருக்கும். ஒரு தலைவராக அவர் இருந்து நடத்துகிற போதுங்கிற அந்த ஒரு வலிமை இருக்குல்ல, அந்த அடையாளம் இருக்குல்ல, அந்த தைரியம் இருக்குல்ல, ஒரு உற்சாகம், இது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு ஷூட்டிங்கு போயிட்டேன்னு சொன்னால், அதனால தான் சொன்னேன் அவர் இன்னும் அரசியலுக்கு வரலை அப்படின்னு. வரட்டும், பேசுவோம். பெரியாருடைய கொள்கையை வழிகாட்டின்னு 5 பேரை சொல்லும்போது முதல் ஆளாக பெரியாரை சொல்கிற போது, அந்த பெரியார் அவர் சொன்னது ஒரு ட்விட்டராவது நேரம் போட்டுரும். அறிக்கை கூட பல பேரா அவ்வளோ மெச்சூரிட்டி வராமல் இருக்கலாம். யாரும் எழுதி கொடுத்த எல்லா தலைவரும் அவங்களும் எழுதுறாங்க. அந்த கருத்தில் உடன்பாட்டுக்கான படித்து பார்த்து தங்களுடைய பேஜில் போட அனுமதிக்கிறாங்க. எல்லாருக்கும் முதலமைச்சர் வரைக்கும் இதுதான் நடக்குது. அந்த காரியத்தை செஞ்சீங்களா? அது பெரியாரை விமர்சிக்கிற உரிமை இங்கே யாரு கிடையாது. அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் எவருக்கும் உரிமை இருக்குது. பெரியாரை தமிழ்நாட்டு மக்கள் மானத்தோடும் அறிவோடும் வாழ வழிவகுத்த பெரியாரை விமர்சிக்க இங்கே எவருக்கும் தகுதி இல்லை, உரிமையும் இல்லைன்னு 4 வரி என்கிட்ட கேட்ட கூட நான் அனுப்பிச்சிருப்பேன். விஜய் போடக்கூடாதா? சம்பிரதாயத்துக்கு எதுக்கு ட்வீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதுதான் சொன்னேன், இதுவும் சம்பிரதாயமா? அதனால தான் இன்னைக்கு எல்லா தலைவர்களும் வித்தியாசம் இல்லாமல் கழிச்சாங்க. எது சம்பிரதாயம்? தண்ணி வீட்டு முழுக்க தண்ணி சுற்றி நிற்குது, அவனை போய் பார்த்து ஆறுதல் சொல்கிறது சம்பிரதாயமானு கேட்டாங்க. விஜய் ஓடி ஒளிஞ்சிட்டார், பதிலே வரல. அதுவும் மெச்சூரிட்டி குறைன்னு சொன்னேன். அந்த அடிபடல், அந்த வசவுகளும் விஜயை தாக்கணும். அப்போ தான் அவர் தன்னை தகவமைச்சுக்குவார். நான் இப்பவும் அதுதான் விரும்புகிறேன். எந்த தலைவனும் ஒரு நாளையில் தலைவன் ஆகிறது இல்லை. அடிபடணும், சொற்களால், கருத்துக்களால், எதிர்கருத்துக்களால், விமர்சனங்களால் அடிபடணும். அடிபடுறதை கூட விரும்பாமல் மேலே 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 கோட்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறம் சொரணை எங்கே இருக்கும்? அரசியல் சொரணை வரணும்னா அடி உங்கள் மேலே படணும், சொல்லடிகள் படணும். அதில் இருக்க நல்லது கெட்டதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கணும்னு அந்த ஆதங்கத்தில் தான் அந்த விமர்சனத்தை வைக்கிறேன். தவிர தனிப்பட்ட விஜய் மேலே எனக்கு மரியாதை உண்டு. அவர் அரசியலுக்கு வரணும், வர விடுங்கன்னு சொன்னவன்னா இப்போ என்னுடைய கருத்தில் மாற்றம் இல்லை. அரசியலுக்கு முதல்ல வாங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு சமுதாயத்திலேருந்து ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து இப்போது பேச்சு தொடங்குது சார். விஜய் தரப்புலையுமே அஞ்சலி அம்மாவில் அவர் ஒரு அடையாளமாக கொண்டு வர்றாரு. சீமான் வந்து வஉசி ப்ளஸ் பாரதிதாசன். இல்லை பொதுவாக சார், நீங்கள் நான் ஜாதிகளுக்குள்ளே ரொம்ப பேசுறது இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒன்று.
மறைந்த தலைவர்கள், இந்த சமூகத்துக்கு உழைச்சவங்க, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் விடுதலைக்கு, இன விடுதலைக்கு, மானத்தை காப்பாற்ற, அறிவை புகட்டான்னு எத்தனையோ தலைவர்கள் எல்லா சமுதாயத்திலேருந்து வந்திருக்கிறாங்க, பிராமணர்கள் உட்பட நான் சொல்லுவேன். அதனால் அந்த ஒற்றை ஃப்ரேமுக்குள்ளே இந்த விமர்சனத்தை அடக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடணுங்க இருப்பேன். வேறு எதை பற்றி நான் எந்த காலத்துலையும் விமர்சிச்சதில்லை. சாதி ரீதியான சங்குக்குள்ளே ஒருவரையும் அடைக்கக்கூடாது. சீமான் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மீடியா பர்சன்ஸ் தரப்புலேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இல்லை சார், நீங்கள் தனிநபர் ஒரு நிருபரை கொண்டு எல்லாத்தையும் செலுத்த முடியாது. அவருடைய ஆதரவாளர்கள் சூழ்ந்திருக்கிற போது சீமான், அண்ணாமலை போன்றவர்களாம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க. ஒரு வால்வீச்சு மாதிரி அந்த எதிர்கருத்துக்களை, அவங்களுடைய கருத்துக்களை மிரட்டுகிற துணியில் அல்லது ஒரு அழுத்தமான குரலில் ஒரு தலைவர் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அண்ணாமலையும் சீமானையும் விமர்சிக்கலாம், அவர்கள் தலைவர்கள் தான், அந்த கட்சியினுடைய அந்த தலைவர்கள். அவங்க சொல்லும்போது ஒரு நிருபர் அதை தாண்டி போய் கேள்வி கேட்டு மடக்கிறதா நினைச்சால் அது தவறு தான். ஒரு கேள்வி கேட்டு அமைதியாக இருக்கணும், என்ன பதில் சொன்னாலும் கேட்கறதா நிருபருடைய வேலை, சண்டை போடுறது அல்ல. ஐடியாலஜிக்கலாக 1000 வருஷம் இல்லை, இது போன்ற தளங்கள் தான் அதுக்கு ஒரு இடமா இருக்க முடியுமே தவிர அந்த நிருபர் அப்படி கேள்வி கேட்கலையே, அப்படி கேட்கணும்னு எதிர்த்து கேட்டுக்கூடாதா? பொலேன்னு 2 அரையணும்னு தான் நிருபர் நினச்சிருப்பான். அரைஞ்சா அது சரியான காரியமா? இல்லை, வேறு வழி இல்லை. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். நானும் நிருபராக அதே இடத்துல இருந்து வந்தவன் தான். நானும் என்ன மனநிலை இருப்பாங்க, நமக்கு என்ன கட்டுப்பாடுகள் இருக்கு, அவன் வேலை செய்யணும். உடனே நான் கேள்வி கேட்க சொன்னா, இப்படி போய் உன்னை சண்டை போட சொன்னா எடிட்டர் கேட்பார், முதலாளி கேட்பார், அவார்டை கொடுக்க போறாங்க, அவனை வேலையை விட்டே அனுப்புவாங்க. நீங்களும் நானும் அந்த நிருபருக்கு உதவி செய்யற நிலைமையில் இல்லை. ஆனால் நேற்று அந்த ஒரு நிருபரை அவர் விகடன் நிருபர், ஆனால் அவரை வேற ஒரு செய்தி நிறுவனத்தினுடைய நிருபர் நினச்சிட்டு சீமான் அவ்வளோ ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணுறாரு. இல்லை, நீங்கள் வேறு ஒரு செய்தி நிறுவனமாக நினச்சி பேசினாலும் தப்பு தான். அந்த தலைவர்கள் தான் இதில் அம்பலப்படுறாங்கன்னு நம்ம இது போன்ற தளங்களில் அம்பலப்படுத்தணுமே தவிர அந்த நிருபருடைய கமிஷனையும் ஒமிஷனையும் நான் ஒரு லெவல் தாண்டி விமர்சிக்க விரும்பலை. அந்த தலைவர்கள் தான் வெக்கப்படணும். ஒரு பொது வெளியில் நம்ம இப்படி எல்லாம் தாண்டி நடந்துக்கிறோமே, மக்கள் கவனிக்கிறாங்களே, லைவில் போய்கிட்டு இருக்கு, குறைஞ்சது 4 சேனல் அதை காட்டிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற ஒரு சுய கட்டுப்பாடு அந்த தலைவர்களுக்கு இருக்கணும். ஸ்மார்ட்டாக கேள்வி கேட்குறாங்க நினச்சி ஒரு எல்லை தாண்டி நிருபர்கள் கேள்வி கேட்குறதும் தவறு, கேள்வியை கேட்காமல் மௌனமாக இருப்பதும் தவறு. அவர்கள் எல்லைக்குள்ள இருந்து உச்சபட்ச அதிகாரத்தை, உரிமையை, ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிற காரியங்களை நிருபர்களும் தொடர்ந்து செய்யணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.